Roll, camera, action. ஹலோ. என்ன ஹலோ அர்ஜுன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன், என்ன ஆச்சு? ஒன்றும் தெரியாது, சின்ன குழந்தை மாதிரி நடிக்காத. நீ உன் ஸ்டேட்டஸ்ல என்ன கண்ட்ராய் வச்சிருக்கா சொல்லு. அதுவா, 3 years once என்ன வச்சேன். ஏன், என்ன ஆச்சு? அர்ஜுன், நான் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது சொன்னேனே நமக்குள்ள செட் ஆகாதுண்டு. நீ வேற ரிலிஜன், நான் வேற ரிலிஜன். அதையும் தாண்டி நம்ம வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணா எனக்கு பிறகு 3 தங்கச்சி இருக்காங்க அர்ஜுன். அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. ஒரு நாள் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பார்க்க வரும்போது யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இவங்க ராத்தா ஆயிஷா ஓடி போய் வேறு ரிலிஜன் பையனை கல்யாணம் முடிச்சிட்டா, அதே மாதிரி இவளும் ஓடி போக மாட்டா அப்படின்னு என்ன நிச்சயம்ன்ட்டு யாராச்சும் ஒருத்தவங்க கேட்பாங்க அர்ஜுன். அப்போ எங்கள் உமா அப்பா அப்படியே உடைஞ்சு போயிடுவாங்க அர்ஜுன். என் தங்கச்சியோட லைஃப் என்ன ஆகுறது? அர்ஜுன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, சொல்லணும்னு தான் ஆசை. ஆனால் என் தங்கச்சியோட லைஃப், என் உமா அப்பாவை பற்றி யோசிக்கும் போது என் லவ்லாம் ஒன்றுமே இல்லைடா. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜென்மத்தை விட்டு இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்தா நீ மட்டும்தான் என் லைஃப் அர்ஜுன். நீ மட்டும்தான். என்னை மன்னிச்சிருடா. இனி நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இதுதான் நான் உன்கிட்ட பேசுற கடைசி வார்த்தை அர்ஜுன். குட் பை அர்ஜுன். Hello, brother. 1 minute. யாரு? நான் உங்களை படித்த கதவு பேசுறேன். என்ன கடவுளா? ஏதோ குழந்தை பிள்ளை பேசுற மாதிரி கடவுள்னு சொன்னி யாரை ஏமாத்து? நீங்க தானே நானும் குழந்தையும் ஒன்னு சொல்லுவீங்க, அப்ப ஏன் நம்புறீங்க? இல்ல பிரதர், இப்போ நம்புறீங்க பாருங்க. நம்புறேன், நீங்க கடவுள் தான். ஆமா, நீங்க ஏன் வந்தீங்க? உங்களுக்கு தான் நிறைய ஒர்க் இருக்கும்ல. எங்க பிரதர், உங்களுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் புரியலையே, அதான் நானே வந்துட்டேன் உங்களுக்கு லைஃப் இந்த சப்ஜெக்டை புரிய வைக்க. இப்போ சொல்லு, நீ செத்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுமா? இல்ல, முடியாது தானே. ஒருவேளை செத்தா எந்த பொண்ணு தெரியுமா? இல்ல, தெரியாது. யாருமே தெரியாத ஒரு பொண்ணுக்காக உயிரை விட துணிஞ்சிட்டாயா? 20 வருஷமா நீ தான் உயிரின்னு வாழுற 2 பேர் பத்தி இந்த ஸ்டோரியை சொல்ற கேள்வி. நீ ஒன்னும் உன் அப்பாக்கும் அம்மாக்கும் ஈஸியான கிடைக்கல. அவங்க கல்யாணம் பண்ணி 5 வருஷத்துக்கு பிறகு கிடைச்சவன் தான் நீ. தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாம் உங்க அம்மா அப்பாவையே அசிங்கப்படுத்தினாங்க. அதையும் தாண்டி நீ வேணும்னு அவங்க போகாத சாமியும் இல்லை, செய்யாத பூஜையும் இல்லை. ஒரு நாள் அவங்க 5 வருஷம் இந்த தளத்துக்கு பரமா வந்து கிடைச்சவன் தான் நீ. நீ அவங்களுக்கு கிடைச்சதிலிருந்து இந்த நிமிஷம் வர கண்ணும் கட்டுமா தான் உன்னை பார்த்துக்கிறாங்க. இப்போ சொல்லு, இந்த பாசத்தை எல்லாம் தூக்கி இருந்தா நீ போய் ஷாக் போற? இல்ல இல்ல, நான் வாழணும், அதுவும் என் அப்பா அம்மாக்காக வாழணும். இப்போ தான் நீ லைஃப் பண்ற சப்ஜெக்டே தெளிவா புரிஞ்சிருக்கா. என்ஜாய் த லைஃப் பிரதர். லெட்ஸ் கோ. இங்கு பிரச்சனையற்ற மனிதர்களும் இல்லை, முழுமையாக மன நிம்மதியான மனிதர்களும் இல்லை. பிரச்சனைகளை சமாளித்து வாழ கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.